கருவூரார். இப்போ நம்ம என்ன எப்படி எழுதுறோம்னா, அதிலே அடிப்படையில் முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, கருவூரார் அப்படின்னா ஊன்னா போட்டு ரார் ரா வந்து இடையினரானா, மரத்துக்கு போடுற இடையினரானா நம்ம போடுறோம் கருவூரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருவை ஊராக கொண்டவர், கருவூரை சேர்ந்தவர்கிறது. ஆனால் அது தவறு. உண்மையிலே எப்படி போடணும்னா, கருவூரார் ரார் வல்லினரானா போடணும். அதாவது கருவில் ஊறாதவர்கள், நம்மள மாதிரி இந்த கருவில் ஊறி மானுட பிறப்பு எடுத்தவர்கள் அல்ல. அண்ட பேரண்டங்கள்ல இருந்தும் நேரடியாகவும் இல்லை இயற்கையிலிருந்து குகைகள் வெடித்து சிதறுவதன் மூலமாகவும் அப்படி இயற்கையிலிருந்து தோன்றியவர்கள் தான் இந்த கருவூரார்கள். அதற்கு பெயர் கருவூரார்ங்கிறது வல்லினரான போட்டால் கருவில் ஊறாதவர்கள் அப்படிங்கிறது. இதை நம்ம மூலம் புரிஞ்சுக்கணும். நமது சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்களுக்கு கோயில் திருக்கோயில் கருவறை, தனி கருவறை ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோயிலில் அந்த பெருவுடையார் லிங்கத்துக்கு பின்பக்கமாக இருக்கிறது. அந்த சுற்றுப்பிரகாரம் வரும்பொழுது அதில் அந்த கருவூராருக்கு தனி சன்னதி இருக்கிறது. அந்த தொல்லியல் துறையிலேருந்து ராஜராஜ சோழனோட குருவாக வாழ்ந்தவர் இவர் தான் அப்படின்ட்டு குறிப்புகள்லாம் அங்கே குறித்து வச்சுருக்காங்க. இப்போ கருவூரார்கள்ங்கிறது எப்படின்னா, பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இந்து வேத மரபுலட்சி இயக்கத்தின் அதை துவக்கி வச்சதும் அதற்கு தலைமை இந்த காலத்தில் அரசாங்கத்தில் பதிவு பண்ணி வச்சதும் 11வது சித்தர் பீடாதிபதி சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்களோட பரம்பரையில் வந்த சித்தர் அரசயோகி கருவூராருங்கிறவர் தான். அவர் தான் இந்து வேத மரபுலட்சி இயக்கம் தனது தலைவராக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.